இளைய தளபதி விஜய், சமந்தா, ஏஆர் முருகதாஸ் இவங்களுடைய கூட்டணியில வெளிவந்த கத்தி திரைப்படம் எல்லா இடத்துலயுமே நல்லா நெறைய தியேட்டர்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் வசூல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, எல்லா இடத்துலயுமே நல்ல வசூல தான் அள்ளி குவிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நெறைய தியேட்டர்கள்ல இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண எல்லா தியேட்டர்லயும் வசூல் வந்து அள்ளி குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்துக்கு வரைக்கும் கத்தி படத்தோடைய வசூல் 90 கோடியை எட்டியிருக்காம். கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஆர் முருகதாஸுக்கு 100 கோடியை தாண்டுற 3வது திரைப்படம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவர் இயக்குன துப்பாக்கி திரைப்படம் 100 கோடியை தாண்டி வசூலாச்சு. அது மட்டும் இல்லாம இவர் ஹிந்தியில எடுத்த ஹாலிடே அப்படிங்கிற திரைப்படமும் 100 கோடியை தாண்டுச்சு. அந்த வரிசையில கத்தி திரைப்படமும் 100 கோடியை தாண்டுச்சு அப்படின்னா இந்த படம் இவருக்கு 3வது திரைப்படமா அமையும். அண்ட் அதுக்கப்புறம் இவரும் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்கள் லிஸ்ட்ல சேர்ந்துருவாரு. இதுக்கு முன்னாடி எந்திரன், துப்பாக்கி இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் வந்து 100 கோடியை தாண்டுச்சு. அந்த வரிசையில் இந்த படம் வந்து 100 கோடியை தாண்டும். அப்படியும் பார்க்க போனால் இந்த வருடத்தில் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ண ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டால் அது இந்த கத்தி தான் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ மாபெரும் வெற்றி அடைஞ்ச நம்ம கத்தி டீமுக்கு இந்தியா கிளப் சார்பாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கலாம்.